லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அதில் நீதியரசர் ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த டிராஃப்டில் ஏலம் எப்படி விடணும் அந்த சம்பந்தமாக அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் எல்லாத்துக்கும் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு நடைபெற்ற வழக்கின் விசாரணை உத்தரவு அப்லோட் ஆகும்போது அது வெப்சைட்லேயும் அந்த ஆர்டர் காப்பியில், அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவு, அந்த உத்தரவில் அதுவும் இணைக்கப்படும். அது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் கடந்த விசாரணையின் போது லாஸ்ட் ஹியரிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது ஃபிசிக்கலாக நடக்கணுமா, அதாவது நேரடியாக அனைவரும் கலந்து கொண்டு ஏலம் எடுக்கணுமா, இல்லைன்னா ஆன்லைன் ஏலமா, டெண்டரான்னு சொல்லியிருந்தார். அதற்கு நீதியரசரை நான் நிறைய வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது மாநில அரசு தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்டும் இருக்குது, மத்திய அரசோட வெப்சைட்டுகளும் இருக்குது, டெண்டர் வெப்சைட்ஸு. அதனால் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிடலாம். அதாவது வெப்சைட்டில் ஆன்லைன் தான், டெண்டர் அப்படின்ற முறையில் பண்ணிடலாம். அதற்கு மாநில அரசோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்களா, மத்திய அரசோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா தனியார் போர்ட்டல் எதை யூஸ் பண்ணுறீங்களான்றது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாநில அரசிட்ட கேட்டு சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பெட்ரு ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட வெப்சைட்டை பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்டை பாருங்கள், இல்லைனா தேர்டு இதை பாருங்கள். அதில் நிறைய டெண்டர்னு இருக்குது, அதுபோல் ஜெம் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நிறையா போன வாய்தால சில இது தேர்ட் பார்ட்டிஸ் பேரில், மூன்றாம் நபர்கள் பேரில் இருக்குது. மேலும் அதில் வில்லங்கங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மொத்த பிளாட்டுகள் 18,866 பிளாட்டு. அதில் 7,200 பிளாட் வேறு நபர்கள் பேரில் இருக்குது. பிரச்சனை இல்லாத பிளாட் 11,310 பிளாட்டு. அப்போ நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, 11,310 பிளாட்டுகள் அதை மட்டும் நம்ம முதல்ல ஏலத்துக்கு கொண்டு போயிடலாம். அது என்னென்னா 2,77,84,000 சதுரடி உள்ளது. அதற்கு வேல்யூ 1,174 கோடி அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்களை முதல்ல நம்ம ஏலம் விட்டுறலாம், பிரச்சனை இல்லாத சொத்துக்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 2 சொத்துக்கள் தவிர மீதி எல்லாம் நம்ம இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இடைக்கால ஜப்தி பண்ணி டேர்மிட் கோர்ட்டில் கொடுத்துட்டோம். அதனால் அந்த முறையில் போயிடலாம். ஏன்னா அந்த ஃபைனல் அட்டாச்மெண்ட் அதுக்கப்புறம் திரும்ப கோர்ட் மூலமாக பெர்மிஷன் வாங்கி பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேட் ஆஃப் ஜொல்லிட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யார் பேரில் சொத்துருக்கோ அவங்களாம் நோட்டீஸ் கொடுத்து அவங்க அவங்க ஆட்சேபனை இருக்கா இல்லையான்னு தெரிவிச்சுட்டாங்கன்னா அதற்கப்புறம் ஏலம் விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட மட்டும் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு ஏலம் விட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் தெளிவுபடுத்திட்டார். யார் சொத்து வாங்க போகிறாங்களோ, யார் ஏலத்தில் பங்கு கொள்ள போகிறார்களோ அவங்க அவங்க தான் அதை பார்த்துக்கணும். வில்லங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஈசி போட்டு பார்த்துட்டு அங்கே போய் விசாரித்து எல்லாமே அது ஏலம் ஆக்ஷன் பர்ச்சேசர், ஏலத்தில் எடுப்பவரோட பொறுப்பு. கோர்ட் ஏலம் விட்டதுக்கப்புறம் யாராவது வில்லங்க இருக்குன்னு சொன்னால் அது கோர்ட்டோ போலீஸோ பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் எல்லா விளம்பரத்தில் போடுவாங்க இல்லையா, பொறுப்பு துறப்பு. அது மாதிரி இந்த இதுலேயும் பொறுப்பு துறப்பு போட்டுருங்க. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாம் செக் பண்ணிக்கங்க. பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதற்கு காவல்துறையும் அதாவது பொருளாதார குற்றப்பிரிவும் நீதிமன்றமும் எதுவும் பொறுப்பேற்காதுன்னு. அதனால் நீங்கள் தான் வில்லங்கம் பார்த்து எல்லாம் பண்ணி லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு எடுத்துக்கணும். டாக்குமெண்ட்லாம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி பூல் ஏ அப்படின்ற சொத்துக்கள்லாம் சரியாக கண்டுபிடிக்க முடியல செய்யலைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லும்போது நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அந்த எப்போ யாரெல்லாம் இடம் பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்தோட எல்லைகள், பவுண்ட்ரிஸ், அந்த இடத்தோட அடையாளம் எல்லாம் நாங்கள் காட்ட தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏல நோட்டீஸ் விட்டதுக்கப்புறம் ஏலத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், பொது விளம்பரம். அதுக்கப்புறம் காவல்துறையை போலீஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு போலீஸை பாதுகாப்பு போட்டுடலாம், மக்கள் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், அந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் அங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் இடத்த பிளேஸ் விசிட் பப்ளிக் அந்த விற்பனைக்கு வரக்கூடிய ஏல சொத்துக்களை பார்க்க போகும்போது அங்கே காவல்துறையினர் இருப்பாங்க, நிறுவனத்தினரும் இருப்பாங்க, அவங்க இடத்த காட்டுவாங்க. இந்த விருதுநகர் ப்ராப்பர்ட்டி
அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு பிபி சொல்லியிருக்காரு. கோயில்பட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் மதிப்பிடப்படவில்லை, நாட் வேல்யூடு அப்படின்னு பிபி சொன்னார். ஆனால் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அது வேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கோயில்பட்டி சொத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது போக பூல் ஏ தவிர பூல் டி, அதாவது அவங்க கொடுத்த ஷெட்யூல் 4ல் இருக்கிறத நம்ம ஏன் ஏலம் விடக்கூடாது அப்படின்னு நீதியரசர் ஏன் தனித்தனியாக விடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இப்போ என்ன ரெடியாக இருக்குதோ அதை முதல்ல ஏலம் விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு முதல்ல மக்களுக்கு கிடைக்கிற பணத்தை சைமல்டேனியஸாக, அதாவது இது நடக்கும்போதே அதையும் பிரித்து கொடுத்துடலாம். முதல்ல எல்லா சொத்துக்களும் ஏலம் விட்டு வருதுன்னா அது ஒரு 30% கொடுப்போம். மீண்டும் சொத்துக்கள் ஏலம் விட்டு வருதுன்னா அதில் ஒரு 30% 20% கொடுப்போம். சொத்துக்களை ஏலம் விடுறதும் அந்த சொத்துக்கள் ஏலம் விடுற பணத்தை பிரித்து கொடுக்குறதும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதற்கு வந்து தனியாக ஒரு டிஆர்ஓ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அரசு தரப்பில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த தனியாக டிஆர்ஓ இதற்கு வந்துடுவார் இந்த வேலை முடிகிற வரைக்கும். அவங்களுக்கு தேவைன்னா அட்வொகேட் கமிஷனர்ஸ் அந்த டிஆர்ஓக்கு ஒத்துழைப்புக்கு நீதிமன்றம் சில வழக்கறிஞர்களை நியமிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெஸ்ட் கேஸ், இது வந்து சோதனை வழக்காக இந்த வழக்கை கொண்டு போவோம். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா வழக்குக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து விவாதங்கள் நடந்திருக்குது. இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் நிறுவனம் தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த ஏலத்துக்கு விடப்போற சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் டேன்பிட் நீதிமன்றத்தில் இடைக்கால ஜப்திக்கு பிறகு நிரந்தர ஜப்தி மேட் அப்சல்யூட் அப்படின்னு ஒன்று வாங்கி அதற்கப்புறம் விற்பனைன்னு ஒன்று வாங்கி பண்ண வேண்டியதில்லை. அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் இதன் அடிப்படையில் நம்ம நேரடியாக ஏலத்துக்கு போயிடலாம். நிறுவன தரப்பின் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம நேரடியாக ஏலத்திற்கு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. கோயில்பட்டி பிளாட் நம்பர் 14 ஒருத்தர் எடுக்க விரும்புனா ஒரு ஆக்ஷன் போகலாம். அப்போ ஆக்ஷனில் போலியான நபர்கள், போகஸான நபர்கள் அப்படி ஏதாவது வந்துட்டா என்ன பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படின்னு அரசு தரப்பில் கேட்கும்போது நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர்னு வரும். அதாவது நீங்கள் உங்கள் ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் போட்டு ஓடிபி வந்து அந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் உங்களோட முழு அடையாளத்தை கொடுத்து தான் உள்ளே போக முடியும். ஏதோ ஒரு அடையாள அட்டை பதிஞ்சு தான் போக முடியும், அதில் ஏமாற்ற முடியாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த எந்த வெப்சைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டுக்கான காஸ்ட்டு, அந்த வெப்சைட்டுக்கு இந்த ஏலம் விடுறதுக்கான அந்த வெப்சைட் செலவுகள் இதெல்லாம் வந்து நிறுவனம் செலவு பண்ண போது அது அரசாங்கம் கொடுக்க வேண்டியதில்லை, நிறுவனம் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு வந்துட்டு அந்த டிராஃப்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. அந்த டிராஃப்ட் காப்பி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை மற்றும் இன்கம் டேக்ஸு, வருமான வரித்துறை வழக்கறிஞர்கள்லாம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல, அவங்களுக்கும் இந்த நகலை கொடுத்துடணும், அதை உத்தரவில் நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு நீதியரசர் அவர்கள் வந்து. அதில் மார்க்கெட் அப்புறம் டெண்டர்ஸ் தமிழ்நாடு அப்படிலாம் வந்து வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. 10ஆம் தேதி அடுத்த மாதம் 10 பிப்ரவரியில் வந்து ஏல நோட்டீஸ் விளம்பரம் பேப்பரில் வந்துடணும். அதுலேருந்து தொடர்ந்து வெவ்வேறு 15 நாட்களுக்குள்ளே வந்து அதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே அந்த இடத்த பார்வையிடுறது செய்கிறதெல்லாம் முடிச்சிடணும். அந்த மாத கடைசிக்குள்ளே ஏலம் விட்டு முடித்து அப்புறம் மார்ச்சில் வசூலாகணும். இந்த மாதிரிலாம் சில ஐடியா சொல்லியிருக்காரு. அது சம்மந்தம் டிராஃப்ட் இருக்குது, அது ஆர்டர் காப்பியோடு அப்லோட் ஆயிரும். யார் வேணாலும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், யுவர் சஜஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம். அதற்காக இந்த வழக்கானது திங்கட்கிழமை போடப்பட்டிருக்குது. திங்கட்கிழமை அந்த வெப்சைட் என்ன முடிவு பண்ணி பிபி சொல்லிட்டாருன்னா ஏலத்துக்கு டேட் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து தொடர் நடவடிக்கைகள் எடுத்து பணம் வந்து வர வர ஒவ்வொரு ரவுண்டு ஏலம் முடிஞ்ச உடனே முதல் ரவுண்டு ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கள் 31 சொத்துக்கள் வந்து பூல் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 31 சொத்துக்களை ஏலம் விடுறாங்க. அப்புறம் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு 30%, 20% என்ன வருதோ பிரித்து கொடுத்துட்றோம். திரும்ப அடுத்த சொத்துக்களை ஏலம் விடுறோம், 30%, 20% பிரித்து கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த சொத்துக்களை ஏலம் விடுவதும் மக்களுக்கு டிஸ்பர்ஸ் தி அமௌண்ட், மக்களுக்கு பணத்தை பிரித்து கொடுப்பதும் நேரடியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏலத்தில் எடுத்ததுக்கப்புறம் இது வில்லங்க சொத்து, இது இன்னொருத்தர் பேரில் இருக்குது, அல்லது இந்த இடத்துல பேங்க் லோன் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஓனர் வந்து வேற நான் ஏலம் எடுத்துட்டேன், இப்போ நீதிமன்றத்தில் தான் எடுத்தேன், நீங்கள் தான் பொறுப்பு, நீதிமன்றத்தையோ காவல்துறையோ நீங்கள் சொல்ல முடியாது. ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது தெளிவாக சட்ட கருத்துரை, லீகல் ஒப்பீனியன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது. மேலும் நிறுவன தரப்பில் அந்த சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் போட்டுருவோன்னு கடந்த விசாரணையில் போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வெப்சைட் வேலை செய்யலை அப்படின்றதே நீதிமன்றத்தில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காரு. அதற்கு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் வந்து நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுறோம், இப்போதைக்கு மை அப்பாலஜஸ், எங்கள் வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த வெப்சைட்டில் வரல. அந்த ஏலம் விட போகிற சொத்துக்கள் வந்து வெப்சைட்டில், நிறுவன வெப்சைட்லேயும் வரும், போலீஸோட EOW வெப்சைட்லேயும் வரும், TN
eow.org.in அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு இடையில உங்களுக்கு யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம். அதற்கப்புறம் மாண்புமிகு நீதிமன்றம் அந்த ஏல விளம்பரத்துக்காக ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அந்த ஏல நோட்டீஸில் எல்லா விதமான தேதிகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கும். எந்த தேதியில் அந்த சொத்துக்களை பார்வையிடணும், எந்த தேதிக்குள்ளாக அந்த டெண்டருக்கு நீங்கள் உங்களுடைய கேட்பு அதை ஆன்லைனில் கொடுக்கணும், அப்புறம் எந்த தேதியில் அது ஃபைனல் பண்ணப்படும், அப்புறம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் எந்த தேதியில் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யணும், அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ நாளைக்குள்ள அமௌண்ட் கட்டணும், அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நாளைக்குள்ள கட்டினா நீதிமன்றம் உங்களுடைய ஏலத்தை உறுதி செய்யும். அந்த விஷயம் எல்லாமே திங்கட்கிழமை உள்ள உத்தரவுகளில் சொல்லப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது திங்கட்கிழமை விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2/2/2026 திங்கட்கிழமை மதியம் 2:15 மணிக்கு 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.